ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் மீண்டும் சிறிய இடைவெளிக்கு பின் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிதிமன் பேட்டரி 50 AH அசம்பிளிங் வீடியோ. இது வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் நீர்களே, நிதிமன் பேட்டரி அசம்பிளுக்கு எடுத்திருக்கிறோம். அசம்பிளுக்கு போகிறோம். கிளாம்புக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கிளாம்பு வீடியோ சேர்த்துருக்கிற எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு அதை பார்த்துக்குங்க. இதுதான் பேட்டரி. 20 பேட்டரி தான் இருக்கு. 3 சீரியலு 12 வோல்ட் அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த பேட்டரி 42 கிராம்லேருந்து 45 கிராம் வரைக்கும் இருக்கு. பிரித்து பார்த்துட்டோம், எடை போட்டு பேட்டரியை பார்த்துட்டோம். அசம்பிள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ஜரில் எல்லா பேட்டரியும் ஃபுல் சார்ஜ் பண்ணி எடுத்துக்கணும். வோல்டேஜ் அளந்து பார்த்துக்கணும், ஒரே சீராக இருக்கான்னு. பேட்டரி ஃபெயிலியர் இருந்ததுன்னா அந்த பேட்டரியை ஒதுக்கிடணும். இந்த சார்ஜிங் யூனிட் அசம்பிளிங் வீடியோ அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கிளாம்பு அசம்பிள் ஆரம்பிப்போம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இங்கே பார்த்துங்க, இது ஒரு கிளாம்பு இருக்குது. இதுமாரி கொடுக்கணும். அடுத்தது இதெல்லாம் ஒரே மாதிரி வரணும். இதுமாரி 3 கோத்துட்டோமா. அடுத்தது இன்னொரு 3 கோத்து வச்சுருக்கோம் பாருங்க. இதுமாரி கோத்துக்கிட்டே வரலாம். 3 தனியாக கோத்துக்கிட்டு இதுமாரி கோத்துட்டு வரணும். எப்படி வருது பாருங்க. பார்த்துக்கிட்டீங்களா? இந்த மெத்தடு கையாளுங்க. கிளாம்பு அசம்பிள் ஆரம்பிப்போம். பாட்டன் சைடுக்கும் டாப் சைடுக்கும் 3 ஒன்றா கோத்து வச்சிருக்கோம். 6 பேட்டரி தான். 6 3 18 பேட்டரி தான். நமக்கு 20 பேட்டரி கிடைச்சது. 2 பேட்டரி சார்ஜ் ஆகல, டேமேஜ். அதனால 6 3 18 பேட்டரி தான் நம்ம அசம்பிள் பண்ண போறோம். பேட்டரி சீரீஸ் பண்றது, பேரல் பண்றது பெரிய காரியம் இல்லை. அடுக்கும் போதே சொல்லி கொடுத்துட்றேன், ரொம்ப சீப்பாக போயிடும். இப்போ 3 பேட்டரி அடுக்க போகிறோம். அதை அடுக்கும் போதே சொல்லிட்டேன், ப்ளஸ் மைனஸ் மாறி வந்துடும். பார்த்துங்க. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இப்போ என்ன போகிறோம், ப்ளஸ்ஸை மேலே வச்சுட்டோம். ஒரு பேட்டரி மட்டும் மாற்றணும். மைனஸை கீழே ப்ளஸ்ஸை மேலே வச்சுருக்கோம், மைனஸு மேலே வைக்கணும். இப்போ பார்த்துங்க, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு. ஓகே, இப்படிதான் வைக்கணும். இந்த ரவுண்டாக வாசராக இருக்கிறத பேட்டரியில் இதுக்கு மட்டும் சென்டர் கொட்ட வேண்டாம்.
ஒட்டிட்டு காட்டுறேன், பார்த்துக்கிட்டீங்களா? இந்த மெத்தடு தான் எடுக்கணும். ப்ளஸ் மேலே வந்திருக்குது, ஒரு மைனஸ் மேலே வந்திருக்குது, அடுத்து ப்ளஸ் மேலே வந்திருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டிட்டோம். அப்படியே அடுத்த கவரை போட்டுட்டு மாட்டி காட்டுறோம். மரக்கட்டை, மட்டமான கட்டையை வச்சு தட்டிக்கணும். இல்லை மரம் சுற்றி லப்பர் சுற்றி இருந்தாலும் தட்டிக்கலாம், இல்லைன்னா உடச்சி விட கூடாது. இதுமாரி தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து அடுக்கி முடிச்சிட்டோம். அடுத்தது பற்ற வைக்கணும். எல்லாத்துக்கும் பேரல் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷனு. நேருக்கு நேராக அப்படியே பற்ற வச்சோம்னா பேரல், இங்கே பாதி, அடுத்த பக்கத்தில் திருப்பி பாதி பற்ற வச்சோம்னா சீரிஸு. வேணும்னா ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்குங்க. பேட்டரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எல்லா வோல்டேஜ் அளந்துட்டோம். 4 வோல்ட்டு மேலே இருக்குது. ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் நீண்ட இடைவெளிக்கு பின் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுது. எல்லா வீடியோவும் பாதியில் இருக்குது, அதனால தான் வீடியோ போடல. இது 25 ஆம்பியர் லித்தியம் பேட்டரி. இந்த வீடியோவும் பாதி அசம்பிள் பண்ணி அப்படியே பாதி வீடியோவோட நிற்கிது. இப்போ மறுபடியும் ஒரு அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த பேட்டரியை ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். அதுக்குள்ளது தான் பிஎம்எஸ் 60 ஆம்பியரில் வச்சுருக்கிறோம். இது சோலார்லேருந்து ஒரு சைடு வந்து சார்ஜ் ஆகிக்கும், இன்னொரு டிஸ்சார்ஜ் எடுத்துக்கலாம். அதுமாரி பண்ணுறோம். கிளாம்பு, ப்ளஸ் பக்கம் ஒட்டிய இன்சுலேட்டர் மாரி இது ஒர்க் பண்ணோம். ரெங்ஸாக இருக்குது. மெட்டீரியல்லாம் வச்சுருக்கிறோம். இந்த பேட்டரியும் கனெக்ஷன் கொடுத்து ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். 50 ஆம்பியர் ஆக்க போகிறோம். நம்ம எப்போதுமே சால்டர் தான் பண்ணுவோம். இது சோலார்லேருந்து போட்ட சார்ஜ் கண்ட்ரோலர் இது. ஓகே, வீடியோ உள்ள போவோம். நம்ம பேட்டரி ஆர்டர் போட்டு வாங்கினதில் 2 கம்பெனி பேட்டரியை கலந்து வந்துடுச்சு. ஆம்பியர் வித்தியாசப்படும், பேட்டரி கம்பெனி வித்தியாசப்படும்ங்கிற ஒரு சந்தேகத்தில் 2 பகுதியாக அசம்பிள் பண்ணுறோம். இது 18 பேட்டரி, இது 18 பேட்டரி. ஆக மொத்தம் 36 பேட்டரி. 50 AH வச்சுக்கிங்க. பின்னாடி ஜாயின் பண்ண, இந்த பக்கம் ஜாயின் பண்ணால் நீட்டாக போயிடும். அதனால அகலமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்குள்ள இன்சுலேஷன் டேப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. ஓகே, இப்போ பேட்டரியை இந்த ஹோல்டரை சைடில் ஜாயின் பண்ணுவோம். போத்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 3 பேட்டரி, இந்த பக்கம் 3 பேட்டரி சீரீஸில், இந்த பக்கம் 6 பேட்டரி பேரலில். ஓகே, இப்போ பேட்டரி அடுக்கும். 3.7 3.7 3.7 இது சீரீஸில் வருது. அப்படியே வரிசையாக அடிக்கிட்டு வந்துடுவோம். வெல்டிங் பண்ண போகிறோம். இது செப்பு கம்பி, ஒயர்லேருந்து எடுத்தது. ஸ்டார்ட் பண்ணுவோம். சிங்கிள் லைன் வெல்டிங் பண்ணிட்டோம். 2வது லைன் வெல்டிங் பண்ணிட்டு வரோம். சீரீஸ் பண்ணுறோம். ஒரு சைடாக சீரீஸ் பண்ணுறோம். பாசிட்டிவ் வோல்ட் எடுக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் வெல்டு பண்ணிட்டோம். நெகட்டிவ் பாசிட்டிவும் வந்து சீரீஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு சைடு தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த சைடு ஒரு சைடு கம்ப்ளீட் முடிச்சுட்டு காட்டுறேன். குழப்பிக்க வேண்டாம்.
பாருங்க, இது ஒரு சைடு பாசிட்டிவ், இது வந்து சீரிஸ் பண்றோம். ஆப்போசிட் சைடில் வந்து ப்ளஸ், அந்த மைனஸை வந்து இது பேரல் பண்ணிட்டோம். ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் சீரிஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக பற்ற வச்சுருக்கோம். 2 சைடும் பற்ற வச்சாச்சு. பிஎம்எஸ் கொடுக்கணும். பிஎம்எஸ் இது வரைக்கும் நான் பேரல் பண்ணதில்லை. நான் அவுட் பவர் தானே பேரல் பண்ணுறோம். உள்ளே போகிற பவரையும் அதையும் டிவைட் பண்ணி கொடுக்குறோம். பார்ப்போம். பேட்ரி ஒரே கம்பெனி கிடைக்கல, அதனால 2 கம்பெனி பேட்ரி, 36 பேட்டரி. பாக்ஸ் அகலத்தில் செஞ்சலாம், நீட்டாக இருக்குங்கிறதுனால அப்படியே இங்கே பாருங்க, கனெக்ஷன் இங்கே கொடுத்துட்டோம் ஸ்ட்ரைட்டாக. அந்த பேட்டரிக்கு இந்த பேட்டரிக்கு அந்த பேட்டரிக்காக அந்த கனெக்ஷன் 2 சைடும் அப்படியே கொடுத்துருக்குறோம். பாக்ஸு வந்து நான் வாங்கலை, ஒன்று தயார் பண்ணுறோம். அந்த பிளேட்லாம் இருக்குது, அது அளவுலாம் தெரியல. சரி, அப்படியே வச்சு தயார் பண்ணுவோம். பிஎம்எஸும் வச்சுருக்கோம் பாருங்க. இந்த ரீவைண்டிங் பண்ணுறவங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன். இது மிலா சீட்டுன்னு சொல்லுவாங்க, பேர் சரியா ஞாபகம் இல்லை. இதுதான் சேஃப்டி பண்ண போகிறோம். முற்றிலும் இந்த பேட்டரி தயார் பண்ணுறாங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து நம்ம முற்றிலும் ஒரு மாற்றமாக செய்கிறோம். இதுக்கு பேஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். தீர்ந்துருச்சு அது. நான் அடுத்த பேட்டரி தயார் பண்ணும்போது அடுத்த வீடியோவில் காட்டுறேன். என்கிட்ட ரிப்பேருக்கு வர்ற பேட்டரிலாம் உள்ள அப்படியே பிடிச்சி போயிடுது, அந்த பிளேட் அப்படியே நஞ்சு போயிடுது. அதனால இது காப்பர் கம்பி இதில் பண்ணியிருக்கோம். இந்த கரை தெரியறது வந்து அந்த பேஸ்டோட கரை கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, அதை தொடச்சி எடுத்துருவோம். துடைக்கலனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதில் இந்த சீட்டு வச்சுருவோம். பிறகு இந்த பாக்ஸ் நம்மளே தயார் பண்ணோம். இந்த பெயிண்டிங்னு ஒன்று அடிக்கலை. இந்த பைப்பு, பியூசி பைப்பு நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க யூடியூப்ல, அதை வச்சு நம்ம போட்ட அளவுக்கு தயார் பண்ணோம். இதுமாரி நீங்கள் யூடியூப்பில் வந்து 6 பேட்டரி, இது 25800 மில்லி ஆம்பியரு, இது 25800 மில்லி ஆம்பியரு. 2 பேரல் பண்ணல, சீரீஸ் பண்ணியிருக்கேன். பேரல் பண்ணாலும் ஒன்றா தான் வரும், சீரீஸ் பண்ணாலும் ஒன்றா தான் வரும் ஆம்பியரு. 51,800 என்னமோ வருது கணக்கு, பார்த்துங்க. நம்ம ஒரு 50 ஏஹெச் வச்சுக்குவோமே. ஒரு அழகான பாக்ஸு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தயார் பண்ணியிருக்கோம், பார்த்துங்க. இந்த குழந்தை போட்டு கிழிச்சிடுச்சு இதை. இந்த பாக்ஸுக்குள்ளே அதை பேக் பண்ணுவோம். இந்த பேட்டரியை இந்த பாக்ஸ் உள்ள பேக் பண்ணுவோம். பேட்டரி உள்ளே இறக்கிட்டோம், பார்த்துங்க. பிஎம்எஸ் தட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம கேப்பு கொடுத்து வச்சிருவோம். சரி, வெளியில் எடுப்போம், கவர் போடுவோம். பேக்கிங் ரெடியாவது, பேக் பண்ணிட்டு காட்டுறேன். ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் மீண்டும் ஒரு வீடியோவில் நீண்ட இடைவெளிக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 10 வீடியோ பாதியிலே அப்லோட் பண்ணாமல் நின்று போச்சு. சிறிய மன உடைச்சல் தான் காரணம். இது நித்திமேன் பேட்டரி பவர் பேங்க். இதுக்குள்ள நித்திமேன் பேட்டரி இருக்கு, 50 ஆம்பியருக்கு 36 பேட்டரி உள்ள வச்சு அசம்பிள் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ காணலாம் வாங்க, வீடியோக்குள்ள போவோம். MPPT சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் நம்மள்கிட்ட ஏற்கனவே இருக்கிறது PWM, இது MPPT ரெகுலேட்டர் தான்.
இந்த சார்ஜ் கண்ட்ரோல் சோலார் இருந்து வர பவர் இன்புட். இதுல இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு எவ்வளவு வோல்டேஜ் இருக்குன்னு காட்டுறேன். எந்த சார்ஜ் கண்ட்ரோலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேட்டரி பவர் கனெக்ட் பண்ணிக்கணும். பேட்டரி பவர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 12.1 இருக்கு. ஓகே, சோலாரை கனெக்ட் பண்ணுவோம். சோலாரை இன் பண்ணிட்டோம். நீ இதுமாரி பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணி பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இது வந்து சோலார்லேருந்து வர்ற பவரை வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம் அவருங்க பிஎம்எஸ்லேருந்து. இப்போ இது 2 ஒயரு சோலார் கொடுத்துருக்கோம். சார்ஜ் கண்ட்ரோல் போயிட்டு இங்கே பிஎம்எஸ்க்கு வருது. பேட்டரி பிஎம்எஸ் இருக்குல்ல, பேட்டரிலாம் அந்த கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த பவர் போகுது. இதுலேருந்து டிசி 12 வோல்ட்டு நம்ம அவுட் எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து காட்டுறேன். மல்டிமீட்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். டிசி அவுட்டு 12 வோல்ட்டில். மல்டிமீட்டரை பார்த்துங்க. 12.14 வோல்ட். 12.14. இது இ-பைக்கோட பிஎம்எஸ். இ-பைக் வருது, சார்ஜ் வருதுல, பிஎம்எஸ். இது இப்படி தான் இருக்கும். இதுமாரி யாருமே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, இன்னும் கொடுக்குறதுலையே அவுட் எடுப்பாங்க. இன்னும் அதிலே தான் கொடுப்பாங்க, அவுட்டு அதில் தான் எடுப்பாங்க பிஎம்எஸ். இந்த பிஎம்எஸ்ல அப்படி இல்லை. இந்த பாருங்க, இதுதான் சார்ஜ். இந்த பகுதியை எழுதி பாருங்க, சார்ஜ் டிஸ்சார்ஜ். இதே மெத்தட் தான் இது உள்ள இருக்கு. இந்த டிசி அவுட் இந்த பென்சிலால எழுதிருக்கீங்க பாப்பா. பாருங்க, இன்வெர்டருக்கு வந்துடுச்சு. இது 200 வாட்ஸ் இன்வெர்டர் தான். இதை வந்து ஆன் பண்றோம் பாருங்க. ஆன் பண்றோம். போர்டுக்கு கரண்ட் வந்துடுச்சு. போர்டு சுவிட்ச் ஆன் பண்றோம். பல்பு எரியுது. வீடியோத்தோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.